அறிவு கட்டு சரிக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்திருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடிதான் ஊரை சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொம்பளையா பொறுப்பா வீட்டுல அடங்கி இருக்க வேண்டாம்? வெளிய பாக்க என்ன நடி நடப்பா? அரலூசா இருந்தாலும் பாவ அத்தை பொண்ணாச்சன் கட்டிக்கிட்டான் பாரு, என்ன என்ன அடிச்சுக்கணும். முடிக்க முடிய பாரு, வெட்ட போற ஆடு மாதிரி முடிய நோண்டி களவாணி சரிக்கு. என்ன லூசு களவாணி சரிக்குன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். பேச பேச சங்கில ஏறி மிதிச்சிருவேன். அவதான் சின்ன பொண்ணு. என்ன ராசியா இதுக்கு போய்? என்ன நொன்ன ராசியா? வாயில விரல வச்ச கடிக்க தெரியாது பாரு. புதுசா கல்யாணம் முடிச்சிருக்கமே, வேலையில இருந்து புருஷன் வருவானே, அவனுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடணுமே, அவனை அன்பா அனுசரிச்சு அணைச்சுக்கணுமே இல்லாம சின்ன பசங்களோட சேர்ந்து எருமை மாட்டு ஊர்வலம் போறான். பெரிய பட்டத்து இளவரசியா பவனி வரா. இனிமே அந்த பயல்களோட உன்னை கண்டதுடன் வெட்டிடுவேன். என்னடா வழியை மறைச்சிட்டு நிக்கிறீங்க? பேச்சியம்மால எங்க கூட சேர வேணாம்னு சொல்லி ஏன் அடிச்ச? எலை சுண்ணாம்பு, அவன் பொண்டாட்டிடா. அவளை அடிப்பேன் மிதிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? மனிதன். யா யா நேத்துல இருந்துதான் பேச்சியம்மா உங்க பொண்டாட்டி. ஆனா எங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ எங்க தோஸ்த். என்னடா அவங்க என் தோஸ்து? இத்தனை நாள ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம கழுதைய விரட்டுறதும் எருமை மேல போறதும் தோப்பு துறவெல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க. அதெல்லாம் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ அவ கல்யாணம் ஆனவ. அப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? மயிலே மயிலேன்னா எறவு போடாது, நாம தான் புடுங்கணும். கரெக்ட். பகல் 3 பேர் வயசு கூட்டினாலும் என் வயசு இருக்காது. இறங்குனா டவுசர் காணாம போயிடும். போகடா. பேச்சு அம்மாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நாம செய்யற தப்பு தப்பே இல்ல. தளபதி என்ன மப்பேறி போய் தெரியுறீங்களா? இறங்குனா இறங்க விட்டுருவானா இந்த தளபதி? இந்த பத்தியா உனக்குதான். இந்த பாரு பிபி, ராட்டனம், இந்த பாரு சம்பூரா, இந்த பாரு உனக்கு இந்த கடல்ல உருண்டை முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா எடுத்துக்க. 1000 தான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அத நாமளே 4 செவத்துக்குள்ள பேசி முடிச்சுக்கணும். ஏதோ மாமே ஆத்திரத்துல காலையில உன்னை லேசா அடிச்சுட்டேன். அத போய் இந்த சின்ன பசங்க கிட்ட சொல்லாமா? இந்த பாரு மாமா மண்டைய உடைச்சிட்டானுங்க பாவிங்க. அதை விடு. ஆமா, எதுக்கு அந்த அருவாமனை கத்தியெல்லாம் வச்சிருக்க? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மாமா பக்கத்துல வா. நேத்துதான் தூங்கிட்ட. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜாலியா ஒன்னா விளையாடலாமா? நீ போய் உங்க அம்மா கூட விளையாடு போ. நோ 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 நோ, இது நீயும் நானும் விளையாடுற விளையாட்டு. கம் அண்ட் சிட் மை பக்கத்துல. கம் பா. ஐயோ 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 ஐயோ. ஏய், உங்க ஆட்டோட கறிகறி போட்டு வளர்க்கல. வராத, போயிடு. கிட்ட வந்த அருவாமனையில வெட்டிடுவேன். வெட்டிடுவியா? உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஏடி கட்டிட்டு வந்த உடனே வெட்ட அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? இந்த பாரு, நான் 2 நாளா படுற அவசரம் அந்த காடுக்கு தான் தெரியும். ஆமா, நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. பிரச்சனை பண்ணாம நான் சொல்ற மாதிரி ஒத்து போயிடு. என்ன நான் சொல்றேன்? ஐயோ முத்தமா, இன்னைக்கு மில்லுல நைட் ஷிஃப்ட் இல்ல, நைட்டு பூரா உன் கூட தான் இருக்க முத்தமா. சும்மா இருங்க, இவங்க வேற என் மூட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா, 3 பிள்ளைங்க பெத்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் இருக்கிய. தாங்க முடியலையே. இதுக்கு மேல சத்த முடிய கொன்னுடுவேன். ஆண்டவனே, எனக்கு 5 ஏக்கர் நஞ்ச கொடுத்த, 6 ஏக்கர் புஞ்ச கொடுத்த, அரசாங்கத்துல உத்தியோகம் கொடுத்து ஆயிரக்கணக்கில் சம்பளமும் கொடுத்த, அழகான பொண்டாட்டியும் கொடுத்த, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். பேய். அண்ணே, உங்க கதையை கேட்டு நான் ரொம்ப சோகமா இருக்கேன். இப்படி கல்யாணம் முடிஞ்ச பிரம்மச்சரியா இருக்கீங்களே, அதுக்கு தண்டை குடிக்கிறேன். அண்ணே, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நம்ம அணமேட்டு அம்புச்சி தட்டு போயிட்டு வந்துருமா?
பொண்டாட்டி தவிர வேற யாருக்கிட்டையும். அண்ணா நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. இன்னும் 2 உரை ஏத்திட்டு போய் வீட்டுக்கு போய் பேச்சிய மாலை பேசி பாருங்கண்ணே. இல்ல புலி பாண்டி, சும்மாவே அவ பக்கத்துல பொண்ணான்னு விரட்டுறாப்பா. இதுல வேற தண்ணிய போட்டுட்டு போனா அவ்வளவுதான். அண்ணே நம்ம ஊர் பொம்பளைய பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. கல்லானாலும் கனவன், புல்லானாலும் புருஷன்னு ஒத்து போயிருவாங்கண்ணே. ஏப்பா பேச்சு குத்து என்னண்ணே? எங்க கச்சேரியை முடிச்சிட்டு வர்றீங்க? அது வந்து துரசாபுரம் கணேசன் கல்யாணத்துல வாசிட்டு வரேன். அதான் அலுப்பு தீர கொஞ்சம் போட்டு போலாம்னு. போட்டுட்டு அண்ணனுக்காக கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம்ண்ணே. டேய் அண்ணன் கணக்குல எது வேணாலும் குடுங்கடா. ஆடுத சொல்லிச்சிருவோம் வாங்கடா. அண்ணன் துக்கத்தை தொண்டையில வச்சுக்கிட்டு என்ன மண்டைய போட்டு குழப்புறீங்க? உங்க சோகத்தை அவங்க போடுற சுதிக்கு தகுந்தாப்புல சொல்லி பாடுங்க. அப்பதான் மனசுல உள்ள பாரம்லாம் இறங்கும். அண்ணா பாடுங்க அண்ணா. டேய் அடிக்கிற மேலத்த அண்ணனுக்கு அண்ணம்மாரே, தண்ணி மன்னனுக்கு மன்னம்மாரே, மணப்பந்தலில மேளங்கட்டி பூ முடிச்சு தாலி கட்டி சின்ன தம்பி பட்ட பாடு அத சொன்னால வைக்க கேடு. மல்லிகப்பு கையில் வாங்கி சுட்டாதீங்க, முள்ள போல குத்துதுன்னு கத்தாதீங்க. மல்லிகப்பு கையில் வாங்கி சுத்தாதீங்க, முள்ள போல குத்துதுன்னு கத்தாதீங்க. இந்த சின்ன தம்பி பட்ட பாடு அத சொன்னால வைக்க கேடு. அண்ணனுக்கு அண்ணம்மாரே, தண்ணி மன்னனுக்கு மன்னம்மாரே. அண்ணனுக்கு அண்ணன்மாரே, தண்ணி மன்னனுக்கு மன்னன்மாரே. கட்டிக்கிட்டு அண்ணே அண்ணே ஒரு உன்னாக்கும் லாபம் இல்ல சொன்னேன் சொன்னேன். அண்ணாட ஆசை வச்சு அண்ணே அண்ணே ஒண்ணும் ஆகாம பொத்திக்கிட்டு நின்னே நின்னே. பொங்கி வச்ச சோறு இருந்தும் திங்கலியா, பொத்தி வச்ச ஆசை பசி தீரலியா. சொல்லி சொல்லி சோக கதை மாடல்லையே, முற்றுப்புள்ளி வச்சிடத்த ஆளில்லையே. என்ன செய்ய மாலசூரி, அட இன்னமும் நான் பிரம்மச்சாரி. துக்கம் தொண்டை அடைக்க அதில் மண்ட கொதிக்க. இந்த சின்ன தம்பி பட்ட பாடு அத சொன்னால வைக்க கேடு. அண்ணனுக்கு அண்ணம்மாரே, அண்ணி மன்னனுக்கு மன்னம்மாரே. அண்ணனுக்கு அண்ணன்மாரே, அண்ணி மன்னனுக்கு மன்னன்மாரே. சம்சாரம் ஆச்சு புட்டா ஜோரு ஜோரு, அது சொன்னதை கேட்காவிட்டா போரு போரு. பக்கத்தில் கேட்கும் கேட்கும் கட்டில் சத்தம், எங்க வீட்டுக்குள் நாங்க மட்டும் ரொம்ப சுத்தம். பிள்ளை ஒண்ணு பெத்து கொள்ள ஆசைப்பட்டேன், கொண்டவளை கொஞ்சி கொஞ்சி தோள தொட்டேன். கூடிருந்த குஞ்சு போல சோகம் கூடுதையா நெஞ்சு மேலே. இதில் சொல்லுறதென்ன வாயம் இல்லுறதென்ன, நம்ம சின்ன தம்பி பட்ட பாடு அத சொன்னால வைக்க கேடு. அண்ணனுக்கு அண்ணம்மாரே, தண்ணி மன்னனுக்கு மன்னம்மாரே. மணப்ப
பந்தலில மேளங்கொட்டி பூ முடிச்சு தாலி கட்டி சின்ன தம்பி பட்ட பாடு அத சொன்னால வைக்க கேடு மல்லிகப்பு கையில் வாங்கி சுத்தாதீங்க முள்ள போல குத்துதுன்னு கத்தாதீங்க மல்லிகப்பு கையில் வாங்கி சுத்தாதீங்க முள்ள போல குத்துதுன்னு கத்தாதீங்க இந்த சின்ன தம்பி பட்ட பாடு அத சொன்னால வைக்க கேடு அண்ணனுக்கு அண்ணன் மாறே கண்ணி மன்னனுக்கு மன்னன் மாறே அண்ணனுக்கு அண்ணன் மாறே கண்ணி மன்னனுக்கு மன்னன் மாறே என்னடி உட்கார்ந்து இருக்க? எந்திரே. என்ன வாடி போடுங்கற அத்தட்ட சொல்லி அடி வாங்கி கொடுப்பேன். வித்தார கள்ளி விறகொடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட குத்துச்சா. இந்த பாவலாம் என்கிட்ட வச்சுக்காதே. எந்திரே. எந்திரே. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னடி சுகத்தை கண்ட? பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன்லாம் ஒரு தடவைக்கு 3 தடவை நைட் எல்லாம் குளிச்சு என்னை எரிச்சல் விட்டானுங்க. நான் ஆம்பளை எத்தனை நாளைக்கு பொறுமையா இருப்பேன்? முடிக்காதடி. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி கருப்ப காத்துல பறக்க விட்டுறானுங்க. ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் கருப்புக்கு அரசண்டி. பீடி சிகரெட் கூட பிடிக்க தெரியாதன்னா இன்னைக்கு உன்னால தண்ணி அடிச்சிருக்கேன்டி. என்ன உனக்கு பிடிக்கலன்னா உங்க ஆத்தா வீட்டுல நீ இருந்திருக்க வேண்டியதா? நீ என்ன ஏன் வந்து கல்யாணம் பண்ணிட்டா? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சூர சாமான் காட்டி அழகுபடுத்துவேன் நினைச்சியா? ஐ கேன் பை யூ திங்கிங் யூ தாண்டி கேனச்சி பிளடி அல்வா. வேண்டாம், என் பக்கத்துல வந்தா ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன். ஆத்தா வீட்டுக்கு போயிடுவே நீ? உன்னை விட்டாதானடி நீ போவ. என்ன தெரியுமா? தாலி லைசன்ஸ். சாமி முன்னாடி இந்த ஊரு முன்னாடி நான் உனக்கு போட்ட லைசன்ஸ். இது இல்லாட்டி எவண்டி உன்னை தொடுவான்? இது இருக்கிற வரைக்கும் உன்னை தொடுவேன், திட்டுவேன், என்ன வேணாலும் செய்வேன். பேச்சி போதையில நான் ஏதோ தவறுதலா நடந்துகிட்டேன். ஐ ஆம் சாரி பேச்சி. பேச்சி பேச்சி எங்க போற? என்ன விட, நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இனிமே சத்தியமா நீ சம்மதிக்காம உன் பக்கத்துல கூட வர மாட்டேன். பேச்சி என்ன பேச்சி? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, 1000 தான் இருந்தாலும் நான் உன்னை தொட்டு தாலி கட்டின மாமன் தானே. இது இருக்கிறதுனால தானே நீ என்ன தொடறேன்னு சொன்ன. இது இல்லாட்டி நீ தொட மாட்டேல. இது எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க.